ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ராகுல். எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போல்லாம் நிறைய டேரக்டர்ஸ் வந்து சொன்ன மாதிரி வந்து படத்தை முடிக்கிறது இல்லை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, புஷ்பா டேரக்டர் சுகுமாராக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம தமிழ் டேரக்டர் சங்கராக இருக்கட்டும், அப்படி இல்லை ராஜமௌலியாக இருக்கட்டும், பிரசாந்த் நீல், யாருமே வந்து சொன்ன மாதிரி டயத்துக்கு முடிக்கிறது இல்லை. இந்த டேரக்டர்ஸ்லாம் ஏன் அவங்களால படத்தை சீக்கிரமாக முடிக்க முடியலன்னா வந்து அவங்க எடுக்கிற படம்லாம் பிரம்மாண்டம், அதே மாதிரி வந்து விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரி நிறையா பண்ண வேண்டியது இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. அதனால் வந்து நான் தவறாக சொல்ல விரும்பலை. அவங்களால அந்த படத்தை வந்து சொன்ன டயத்துக்கு கொண்டு வர முடியலை. ஒரு 2 வருஷமாவது 1 வருஷமாவது ஆகுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து சொன்ன டைமில் படத்தை எடுத்து முடிக்கணும், சொன்ன டைமில் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு டயத்துக்குள்ளே முடிக்கிற இப்போதைக்கு யங் டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து லோகேஷ் கனகராஜை சொல்லலாம். ஏன் அவரை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட டைம் லைனை ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டாருன்னா அந்த படத்தை டக்குன்னு வந்து அந்த டேட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மாநகரம் 45 நாளில் முடிச்சு கொடுத்தாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கைதியும் பார்த்தீங்கன்னா 62 நாள் தான் ஷூட்டிங்கே போச்சு. அதுக்கப்புறம் மாஸ்டர் வந்து 129 நாள் வந்து ஷூட்டிங் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து விக்ரம் 110 நாள், அதுக்கப்புறம் வந்து லியோ 125 நாள், இப்போ கூலி 150 நாள். சொன்ன மாதிரியே வந்து அந்த டைம் லைனுக்கு ஏற்ற மாதிரி படத்தை முடிச்சு கொடுக்குறதுல இப்போ இருக்க யங் டேரக்டர்ஸில் லோகேஷ் கனகராஜும் ஒருத்தர். இந்த டைம் லைன் படியே வந்து படங்களும் எல்லாருமே அவருக்கு வந்து ஹிட்டாக தான் அமைஞ்சிருக்கு. எதுவுமே இன்ன வரைக்கும் ஃப்ளாப்பை சந்திக்காத ஒரு டேரக்டராக இருக்கார். அதே மாதிரி வந்து சொன்ன டயத்துக்கும் பஞ்சுவாலிட்டியாக வந்து படத்தையும் முடிச்சு கொடுக்குறாரு. இதே மாதிரி உங்களுக்கு எந்த டேரக்டராச்சும் படத்தை சீக்கிரமாக முடிச்சிருவாருன்னு தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே ப்ளீஸ், ஸ்டே சேஃப். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.